ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பாலிட்டி டாப்பிக்கில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அதாவது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாட்டை புதுமையான சிறப்பம்சம் என விவரித்தவர். ஆப்ஷன் சி டாக்டர் B.R. அம்பேத்கர். இரண்டாவது கேள்வி, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு நாவல் அல்லது கதை பண்பினை கொண்டது என கூறியவர். ஆப்ஷன் டி டாக்டர் B.R. அம்பேத்கர். மூன்றாவது கேள்வி, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாட்டை அரசியலமைப்பின் மனசாட்சி என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ கிரான்வில்லே ஆஸ்டின். நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான வாக்கியத்தை கண்டறிக. ஆப்ஷன் ஏ டிபிஎஸ்பியை நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியும். அதாவது டிபிஎஸ்பியை நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாது. ஸோ அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ஆர்டிகல் 39A எதை பற்றியது? ஆப்ஷன் சி சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. ஆறாவது கேள்வி, டிபிஎஸ்பி இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி 4 முறை. ஏழாவது கேள்வி, 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி எத்தனை விதிகளை புதியதாக டிபிஎஸ்பியில் சேர்த்தார்கள்? ஆப்ஷன் பி 4. எட்டாவது கேள்வி, டிபிஎஸ்பியை அதன் இயல்பு அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர்? ஆப்ஷன் சி 3. ஒன்பதாவது கேள்வி, டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 38 வலியுறுத்துவது. ஆப்ஷன் ஏ வேறுபாடுகளை களைதல். பத்தாவது கேள்வி, ஆர்டிகல் 39A வலியுறுத்தி கூறுவது. ஆப்ஷன் ஏ சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. 11வது கேள்வி, கிராம ராஜ்யமே ராமராஜ்யம் என்று கூறியவர். ஆப்ஷன் டி காந்தியடிகள். 12வது கேள்வி, ஆர்டிகல் 43B வலியுறுத்துவது. ஆப்ஷன் பி கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடு. 13வது கேள்வி, ஆர்டிகல் 48A வலியுறுத்துவது. ஆப்ஷன் சி காடுகளை பாதுகாத்தல், வனவிலங்கு பாதுகாப்பு. 14வது கேள்வி, டிபிஎஸ்பி புத்தாண்டில் எடுக்கக்கூடிய தீர்மானம் போல் உள்ளது என்று கூறியவர். ஆப்ஷன் பி நசருதீன். 15வது கேள்வி, ஆர்டிகல் 38 வலியுறுத்துவது. ஆப்ஷன் ஏ தகுதி அந்தஸ்து இவைகளில் பாகுபாடு காட்டக்கூடாது. 16வது கேள்வி, ஆர்டிகல் 40 எதை பற்றியது? ஆப்ஷன் பி கிராம பஞ்சாயத்து. 17வது கேள்வி, ஆர்டிகல் 39 வலியுறுத்துவது. ஆப்ஷன் ஏ பொது சொத்துக்களை தேசியமயமாக்குதல். 18வது கேள்வி, தொழிலாளர் சங்கம் அமைப்பதற்கான உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? ஆப்ஷன் பி 1926. 19வது கேள்வி, தொழிலாளர் இழப்பீட்டுச் சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? ஆப்ஷன் சி 1923. 20வது கேள்வி, ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டு போடப்பட்டது? ஆப்ஷன் பி 1970. 21வது கேள்வி, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? ஆப்ஷன் சி 1976. 22வது கேள்வி, ஆண் பெண் இருபாலருக்கும் சம ஊதியம் கொடுக்க சம ஊதிய சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1976. 23வது கேள்வி, 1978 தொடங்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டம் பின்னர் இந்திரா காந்தி அம்மையாரால் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? ஆப்ஷன் டி 1980. 24வது கேள்வி, கருவில் இருக்கும் குழந்தைக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம்? ஆப்ஷன் பி ஜான்வி சுரக்ஷா யோஜனா. 25வது கேள்வி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ
2005. 26வது கேள்வி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 2006ஆம் ஆண்டு. 27வது கேள்வி, முதல் 200 கிராமங்களில் செயல்படுத்தப்பட்ட NGNREGS திட்டம் நாடு முழுமைக்கும் விரிவுபடுத்தப்பட்டு பின்னர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு மற்றும் நாள். ஆப்ஷன் டி 2009 அக்டோபர் 2. 28வது கேள்வி, காடுகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1970. 29வது கேள்வி, ஆர்டிகல் 50 வலியுறுத்துவது. ஆப்ஷன் ஏ நீதியை நிர்வாகத்துறையிலிருந்து பிரிப்பது. 30வது கேள்வி, சர்வதேச கொள்கை எந்த சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. ஆப்ஷன் பி ஆர்டிகல் 51. அடுத்ததாக நாம் டிஎன்பிஎஸ்சியில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்கலாம். 31வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். 32வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் ஏ பகுதி 4. 33வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் பி மக்கள் நல அரசு. 34வது கேள்வி, அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது. ஆப்ஷன் டி ஸ்பெயின். 35வது கேள்வி, கூற்று ஏ அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என BR அம்பேத்கரால் விவரிக்கப்படுகிறது. காரணம், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். இது 10வது புக்கில் தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக பாருங்கள். 36வது கேள்வி, அரசு தேசிய வாழ்வின் அமைவினங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்த நிலவுவதான ஒரு சமுதாய முறை அமைவினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அறுதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஆப்ஷன் ஏ பிரிவு 38. 37வது கேள்வி, மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 38. 38வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் ஷரத் 39A எதன் கீழ் வருகிறது. ஆப்ஷன் சி அரசு கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறைகள். 39வது கேள்வி, அரசின் நெறிமுறைகளை கொண்ட இந்திய அரசியல் அமைப்பு விதிகள் 38, 39, 41, 42 மற்றும் 43 டேஷ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன. ஆப்ஷன் பி சமதர்ம கொள்கையை வெளிப்படுத்துகின்றன. 40வது கேள்வி, குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது. ஆப்ஷன் சி விதி 44. 41வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. காரணம், வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது. ஆப்ஷன் 41வது கேள்வி, ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. 42வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காண்க. ஆப்ஷன் ஏ பிரிவு 46. அவ்வளோதான் கைஸ், 42 கேள்விகள் முடிந்தது. யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.